To Jesus, hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Holy Spirit, thank you, Holy Spirit. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு மை துதிக்கிறோம். Glory Jesus, hallelujah, hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கலாமா? ஆவியானவருடைய ஆளுகை நம் மத்தியில் நிறைந்திருக்கும்படி, தேவ ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, க்ளோரி இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமை ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். நீர் நல்ல தேவனாண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவனப்பா, நீர் கிருபையுள்ள தேவனாண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனப்பா, நீர் அன்புள்ள தேவனாண்டவரே, அதிசயமான தேவனாண்டவரே, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து நீராண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீராண்டவரே. உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஓ ரபலபா துடரப கரபா ரிபா பபா லரா தடரா ஷேரி மமலரப துடரப கரபலவரா ஔடரலரியாந்தனரப கரபலர்வா ஷேரோலரோலரியாந்தனரேலராடராலராதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த கொடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க செபிக்கிறோம். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் காண்பித்து தந்து, வசனத்தில் வேரூன்றி நிற்க, பலப்பட, உணர்வடைய, உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். கிருபையா எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய வல்ல நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 46வது பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம்
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது லோரே ஷலபகடர பபலபதுடர மகரா புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றேன் நூதன சாலேமில் சேர்த்திடுவேன் ஆமே நடத்துகின்றேன் நூதன சாலேமில் சேர்த்திடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி உதவி என கழித்தேன் நெருக்கத்திலே நெருங்கி உதவி என கழித்தேன் திசை கட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் திசை கட்டங்கோ க்ளோரி ஆமென் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளை பாருதல் என் முன் செல்லும் எனக்கு அளிக்கும் இளை பாருதல் உமது கோலும் உம் தடியோ உண்மையாய் என்னை தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியோ உண்மையாய் என்னை தேற்றிடுதே பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு சொல்லுவோமா கனிச்செடி நீர் கனிச்செடி நீர் நீலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க ஆமென் க்ளோரி படர்ந்திலங்க கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே கீழை நறுக்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே பாதம் பணிந்தே ஓரலமா ஷேரமா கடராலராதனரா மனதார சொல்லுவோமா என் இதய எனது இறைவாருயிரே எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் இயேசுவும் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே
ஆமென். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் ஆமென், சீயோனை நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளம் பொங்கட்டும். அன்பினால் 702வது பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் 702வது பாடல். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதர் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதர் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றியுள்ளம் புதிதாக்கினாரே, தூக்கி எடுத்து மாற்றியுள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் உள்ளம் கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். கைகளை உயர்த்தி எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை. ஆமென். கர்த்தரின் சித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ்
ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு. Love you Father, love you Jesus. Rima karaba laba dudaraba. Hallelujah. Amen. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று பாதம் சேர்ந்திட. கிருபை கேட்கலாமா? தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண்பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உமதடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் நாளுக்கு அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை அப்படியே பாடி சேர்ந்து ஆராதிக்கலாம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. முடிந்தால் முழங்காற்படியிட்டு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா. glory. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் அப்பா உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாமி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாமி. ஆமென். ஆராதனை உடராலராதராலராதரா. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆமென் ஆராதனை. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த ஆமென் ஷலப கடரபலரா ஏரி மமதுடரபா நன்மைகளை எண்ணிய ஆராதனை ஆராதனை ஓரலபா ஷேரபகரோ. ஆமென் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆராதனை glory. ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். சொல்லுமா தூயவரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆமென். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே என் பாக்கியமே. இதை விடவும் வேறொன்றும் இல்லையே. ஆமென் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர். நன்மைகளின் உறைவிடமே, நன்மைகளின் நாயகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்ல, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர்
நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவர். க்ளோரி எனக்கு நல்ல, ஓ எனக்கு ரொம்ப. எங்கள் வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறவர், நன்மை கிருபை தொடர செய்கிறவரை நன்றியோடு நினைத்து துதிக்கிறோம். உடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறுகிறோம். எத்தனை நல்லவர், உங்க கிருபை எவ்வளவு பெரியதாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசும் இடைவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாஞ்சையோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வாராக. ஆமென். உபாகமம் 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமென். யார் கையில் இருக்கிறாங்களா? யார் காலில் விழுந்தாங்களோ அவங்க கையில் இருக்கிறாங்களா? எதுக்காக காலில் விழுறாங்களா? வார்த்தையினால் போதனை அடைய. எவ்வீரு காலில் விழுந்தது எதற்கு? சுகம் உண்டாக. கானானிய ஸ்திரீ காலில் விழுந்தது எதற்கு? மகளுக்கு சுகம் உண்டாக. ஆனால் அவருடைய பரிசுத்தவான்கள் பாதத்தில் விழுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்னும் பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. ஆமென். அவங்களெல்லாம் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? கையில் வச்சிருக்கிறார். இதான் முந்தி ஒரு செர்மனில் இந்த வார்த்தையை ஆண்டவர் இப்படி சொல்ல வச்சாங்க, கையில் இருக்கணும்னா காலில் விழுந்துரு. ஆமென். கையில் இருக்கணும்னா காலில் விழுந்துரு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும். அப்போதான் நம்ம பூரண புருஷராகும். 11 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய். அப்போ பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த வளர்ச்சி. பரலோகம் வளர்ச்சி என்று எதை வைத்து கணக்கிடுகிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வளர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லுங்க கொஞ்சம். நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம். எங்களுக்கு பிறந்தார், வளர்ந்தார், செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார். அடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? மரித்தார். அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உயிர்த்தார். அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்ப இந்த லைனை பிடிச்சு தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்
பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து வளரணும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், என்னால உங்களுடனே பேச முடியல. ஏன்னா இவங்க கிறிஸ்துவுக்குள் பிறந்துட்டீங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் வளரல. அதனால அந்த நிறைவு, கிறிஸ்து பிறந்ததும் பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்காரவில்லை. கிறிஸ்து பிறந்தார், அடுத்த வார்த்தை வளர்ந்தார், அடுத்து பிதா நியமித்த எல்லாவற்றையும் செய்து அதனால தான் கிறிஸ்து சஞ்சரிக்கிற பிறப்பிலிருந்து அவருடைய முடிவு வரை ஒவ்வொரு காரியம் நிறைவேறும் போது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஆமாம், நம்ம கிறிஸ்துவுக்குள் பிறந்தாச்சு. இந்த கிறிஸ்துவுக்குள் வளரணும். இந்த கொரிந்து சபையை குறித்து சொல்லும்பொழுது 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாதொரு வரத்திலும். அப்போ வளர்ச்சிக்கும் வரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். வளர்ச்சிக்கும் வரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வளர்ச்சிக்கும் கனிக்கும் தான் சம்பந்தம் உண்டு. ஆமென். வளர்ச்சிக்கும் வரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் இந்த கொரிந்து சபை கொரிந்து சபைக்கு எத்தனை வரம் உண்டு? அந்த 7வது வசனத்தையே சொல்லுங்க. எல்லா வரமும் உண்டு. ஆனால் 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வளர்ச்சிக்கும் வரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தான் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இயேசு எச்சரிக்கும் போது, நீங்கள் அவர்களுடைய வரங்களால் அறிவீர்கள் என்று சொல்லல, கனிகளால் அறிவீர்கள். ஹல்லேலூயா. டி மேஜர் கொடு. ஆமென். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். அக்காலத்தில் நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, பிசாசுகளை துரத்தினோம். இதெல்லாம் எதின் வெளிப்பாடு? வரத்தின் வெளிப்பாடு. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவார்? அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரமக்காரரே என்பது வேற, அக்கிரம. அப்போ செயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்போ பரலோகம் வளர்ச்சியை கணக்கிடுவது எதின் அடிப்படையில்? செய்கை. செய்கை. நம்ம என்ன செய்கிறோம்? கிஃப்ட் என்பது அவர் தருது, வரம் என்பது அவர் கொடுக்கிறது. பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அது அவர் கொடுக்கிறது, அவர் தர்றது. ஃப்ரூட் நாம கொடுக்கிறது. ஃப்ரூட் நாம கொடுக்கிறது. நம்ம அதான் ஒரு கனியை தேடி அவர் ஒரு மரத்துக்கிட்ட வருகிறார். அங்கே கனி இல்லை. கனி உண்டாகட்டும், ஏதேனில் கர்த்தர் சகலவித விருட்சங்களையும் முளைக்க பண்ணினார். உண்டாவதாக சொன்னால் அங்கே கனி வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனால் அதை அதான் கனி என்பது நம்ம கொடுக்கிறது. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்போ கனி உள்ளவள் எதிர்பார்ப்பு, நேசரே தீவிரியும். உன்னத பாட்டு. சீக்கிரம் வாங்கங்கிறான். என்ன இருக்கு? கனி இருக்கு. கனி இல்லாதவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரை இப்ப தயவு செய்து வந்து விடாதையும். ஆமே. இதோ உன் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஆண்டவரை அந்த பக்கத்து வீட்டில் போய் தட்டுங்க. ஆமே. ஹல்லேலூயா. என் நேசரே தீவிரியும். எனக்கு கனி இருக்கு. கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். ஓ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். அப்போ அந்த வளர்ச்சி நம்ம அதை பார்க்கணும். நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்,
இதெல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானவைகள். என்னில் என்ன சுபாவ மாற்றம் இருக்கிறது? அதில் தான் அந்த சிந்தையை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்வையை பற்றி பார்க்க போகிறோம். ஆமென். அதுக்கு முன்பதாக இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னில் என்ன சுபாவ மாற்றம் இருக்கிறது? தேவனுடைய ஆளுகை குறித்து சொல்லும்போது, அதாவது ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் புலியெல்லாம் எப்படி இருக்கும்? ஒருமித்து மேயும். புலியும் வெள்ளாட்டு கடாவும் ஒருமித்து மேயுமா. அப்போ புலி மனம் மாறி ஆட்டுக்குட்டி கூட போய் படுத்துக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டி சம்மதிக்கணும்ல. ஆட்டுக்குட்டி அப்போ ஆட்டுக்குட்டி சம்மதிக்கணும்னா ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த புலி வெஜிடேரியனுக்கு மாறிட்டு, அப்போ அந்த நம்பிக்கை வரணும்னா எல்லாமே மாறணும். புலியோடைய டேஸ்ட் மாறணும், டோன் மாறணும். ஒரு சிங்கம் வருதுன்னு வைங்களேன், நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன், ஆட்டுக்குட்டி ஐ ஆம் பியூர் வெஜிடேரியன், அதுலேயே அட்டாக் ஆகி அவள் டோன் மாறணும், டோன் மாறணும், பார்வை மாறணும், அந்த உருமல் மாறணும். இப்போ கோவிட் சீசன், இருமல் மாறணும், எல்லாமே மாறணும். அப்போ நான் மாறிட்டேன் இல்லை, அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் மாறணும். இப்போ டேஸ்ட் மாறணும்னு எங்க தொடணும்? உள்ள. அப்போ அந்த நம்பிக்கையில் இப்போ ரெண்டு ஒருமித்து மேயுமா. அப்போ இதை ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவார்? ஒரு கம்பை வச்சு மேய்த்து கொள்வானா. அப்போ நமக்குள்ள மாற்றம் வரும்போது ஒரு சிறு பையனுக்கு கூட மெய்ப்பனா இருக்க முடியும். இப்போ எத்தனை பைபிள் காலேஜ் டிகிரி முடிச்சாலும் யாரா இருக்கிறது ரொம்ப தலைவலி. ஏன்னா எல்லாம் சிங்கமா இருந்தா, இங்க ஆட்டுக்குட்டியும் எப்படிதான் உருமுது? தேவராஜ்யத்தில் சிங்கம் நேரம் யாரா மாறுது? எனில் என்ன மாற்றம்? அப்ப வரம் இருக்கு. வளர்ச்சி என்பது வரத்தை வைத்தல்ல, வளர்ச்சி என்பது கனியை வைத்து. நம்ம ஒரு மாமரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அது செடியாக இருக்கும்போது அதை நடுறோம். அது வளர்ந்தால் தான் கனி வரும். அதுக்காக என்ன செய்யணுமோ செய்கிறோம். அது வளர்றது வரைக்கும் அதில் நம்ம என்ன எதிர்பார்க்க மாட்டோம்? கனி எதிர்பார்க்க மாட்டோம். அது சின்ன இதாக இருக்கும்போது நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் போய் நம்ம மாம்பழம் பறிக்கிறதுக்கு பெரிய கிளையெல்லாம் தூக்கிட்டு வந்தோன்னா நம்மளை மாதிரி. ஆனால் அது வளர்ந்துட்டுன்னா அந்த மரம் வளர வளர நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்த்து வருவாராம். எதிர்பார்த்து வரும்போது இல்லை, டேஸ்ட் இன்னும் மாறல. ஆமென். அதில் தான் ஆண்டவருக்கு வருத்தமாகி அவர் அதை சபித்தார். இதுன்னு சொல்லுகிறது அது கனி கொடுக்கிற காலம் அல்லையா. அப்போ தான் நம்முடைய கேள்வி வருது, அப்போ ஏன் சபிக்கணும்? நிறைய டைப் அத்தி மரம் இருக்குது. அதில் ஒரு டைப் அத்தி மரம் என்ன அப்படின்னா, இந்த கனி உள்ள காலத்தில் அதன் இலைகள் எல்லாம் எப்படி பச்சை பச்சைன்னு இருக்குமோ அதே போல் இன்னொரு டைப் அத்தி மரம் உண்டு. அது கனி இல்லாத காலத்துலேயும் அப்படியே தான் இருக்குமா. அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா அதை பார்த்தா எப்படி தெரியும்? என்கிட்ட நிறைய அந்த மரம் இயேசுவே ஏமாத்திட்டு. சிலர் போடுற வேஷத்தை பார்த்தா இப்போ வாரும் அவ்வளோதான். தூரத்துலேருந்து அது கனி இல்லை, இருந்தாலும் அது நம்மளை கனி இருக்கிறது மாதிரி கூப்பிடுது. சிலர்லாம் அப்படி உருகிறத பார்த்தா நாம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லும்போது எதுக்குன்னே தெரியாது நெஞ்சில் அடிப்பாங்க. ஏன்?
ஏன்னா ப்ரேயர் பாயிண்டில் அங்கே உள்ள அடைஞ்சிருக்கு. தட்டினோன்னு சில இருந்திருந்து யாரையும் ஏமாத்திடுறாங்க. ஆண்டவர் பார்த்தார், இனி ஒரு காலம் பைபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது, அவ்வளோதான். நீ யாரு? நான் எதுக்கு ஏசான்னு சொல்ல போறேன் அவர்கிட்ட? நம்ம அப்படி உள்ள வேதனையாக இருந்தாலும் வெளியே சிரிக்கிறது மாதிரி வேஷம் ஃபுல்லாக ஏசாக்க வேஷத்தை போட்டுட்டு, ஆண்டவர் நீ யாரு, உன் பேர் என்ன, யாக்கோபு ஆண்டவரே, இது போதும். நானாகவே வந்து நிற்க, இப்படி நின்றுட்டேன்னா மாறுறது ஈஸி. நான் வளர்றதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படியே கொண்டு கொடுக்கணும் அவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னை களிமண்ணாக பார்க்கிறார், நான் அவரை குயவனாய் பார்க்கிறேனா? அதுதான் விஷயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றிலையும் வளரணும். அதில் நம்முடைய சிந்தையில் மாற்றம். அதை கடந்த சில வாரமாய் நாம் தியானித்தோம். இன்னைக்கு முக்கியமாய் பார்வை, நம்முடைய பார்வை, நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24-25 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு குருடனை அழைத்து கொண்டு வர்றாங்க. அவர் அவன் கையை பிடித்து 23 இருக்கிறது, வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அதாவது இது வந்து இயேசு கேட்கறதெல்லாம் பெரிய ஒரு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. வேற எந்த குருடன்றையும் இப்படி கேட்கல. ஏதாவது தெரியுதா? ஆமென். உடனே அவனுடைய பதில், அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? மரத்துக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. மரம் என்ன செய்யுது? வளருது. மனுஷனுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. மனுஷன் என்ன செய்யறான்? வளர்றான். இவனை பொறுத்த வரைக்கும் அதுவும் இதுவும் ஒன்று. இந்த பார்வை எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ அவனுக்கு கண்ணு தெரியுது. ஏன்னா அவன் எப்படி பார்க்குறான்? ஏறிட்டு பார்க்குறான், நடக்கிற மனுஷரை. அப்போ அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது? மனுஷன் தெரிகிறான். மரங்களை போல பார்க்குறேன். அப்போ இன்னும் என்ன தெரியுது? மரமும் தெரியுது, மனுஷனும் தெரியுது. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி மரத்தை பார்த்துருப்பானா? அவன் யாரு? குருடன். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று. இப்பொழுது கர்த்தர் மறுபடியும் தொடுகிறார். அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, முதலாவது அவன் கண்ணில் என்ன வைக்கிறார்? உமிழ்ந்து கையை வைக்கிறார். எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறான். அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, இப்பொழுது எதையாகிலும் சொல்லல, அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். முதலாவது அவனாக பார்த்தான். இப்பொழுது அவர் அவனை பார்க்க வைக்கிறார். நானாக பார்த்தா எல்லாரையும் போலதான் என் பார்வை இருக்கும். அவர் என்னை பார்க்க வைப்பார் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். நாம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம பார்க்க விரும்புகிறோம். நீங்க எனக்கு சுகம் தந்தா போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு வேலையை மட்டும் தந்துட்டீங்கன்னா மீதி நான் பார்த்துக்கிறேன். நீங்க எனக்கு இவ்வளவு பணம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மீதி நான் பார்த்துக்கிறேன்.
அவர்கிட்ட என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும்தான் வாங்குறோம். மீதி எல்லாவற்றையும் நாம பார்க்க முயற்சிக்கிறோம். அதுல தான் எல்லாமே ஒன்னா தெரியுது. ஆனா இப்ப நமக்கே இதுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். குருடனா இருந்த போது வராத சந்தேகம் கண்ணு திறந்த போது வருது. இதுல மரம் ஏது, மனுஷன் ஏது? நிறைய விஷயம் நாமாவே பார்க்க விரும்புறோம் நம்முடைய வாழ்க்கையில, நாமாவே. இப்பொழுது கர்த்தர் அவன் கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஏறிட்டு பார்த்து. அப்ப அவனா பார்க்கிறான். 25வது வசனத்தில் அவர் அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவர் அவனை பார்க்க வைக்கிறார். லோத்து அவனாக பார்த்தான், சோதோமுக்குள்ள போனான். ஆபிரகாமை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார். லோத்து அவனா பார்க்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு திசை தெரிந்தது. கர்த்தர் ஆபிரகாமை பார்க்க வைத்த போது 4 திசையிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் தெரிந்தது. இன்னைக்கு நாம பார்த்துட்டு போறோம். தானாக பார்த்துட்டு போன லோத்து வாதிக்கப்பட்டான் என்று 2 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் பார்க்க வைத்தார் அல்லவா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதுதான் தெளிவான பார்வை என்பது நானாக பார்ப்பதல்ல, என்னை ஆளுகிறவர் என்னை பார்க்க வைப்பது. அல்லேலூயா. அதனாலதான் என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். 119 தாவீது சொல்வார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண. ஊழியத்திலிருந்து ஆரம்பத்தில் நமக்கு இந்த பாட்டும் வராது, பிரசங்கம் வராது, ஒன்றும் வராது. அப்போ வந்தாச்சு, ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. என்ன பண்ண, பைபிள் எடுத்து திறந்து பார்த்தாலே நமக்கு இந்த புக்குனாலே தலைவலிக்கும். அது எந்த புக்குனாலும் சரி, திறந்தா அதுவும் நாளாகமெல்லாம் பார்த்தா நமக்கு நாளாகும். ஆமாம், அப்படி ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரை ஊழியம் செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு. அப்போ நான் நினச்சிட்டு நமக்கு பாட்டு ஊழியம் தான். பாட்டு பாடிட்டு அப்படியே ஒதுங்கி உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இது மட்டும் ஊழியம் கிடையாது. ஆமே. அதுக்கப்புறம் தான் எதர்ச்சியாக ஒரு சர்மன் கேட்டேன். கேரளாவில் உள்ள ஒரு பாஸ்டர் கொடுத்த ஒரு சர்மன். அந்த சர்மன் கேட்கும்போது, ஆண்டவரே இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, என்ன பேச வைங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெட்டில் அப்படியே பார்ப்பேன் ஏதாவது சர்மன் கிடைக்கும். நமக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம், அதாவது இந்த சோம்பேறிகளுக்கு தான் குறுக்கு வழி நிறையவே தெரியும். அப்படி பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மெசேஜ் கிடக்கு. நான் நினச்சிட்டேன் பரவாயில்ல, ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்து ஒரு மெசேஜை எடுத்துட்டு அப்படியே வந்து யூத் மீட்டிங்கில் கொடுத்தேன். எல்லாரும் சுகம் உறக்கம். அப்போ பார்த்து நமக்கு இது ஆகாது. அப்போ ஆண்டவரே எனக்கு வராது. அப்போ தான் இந்த வசனம் கர்த்தர் கண்ணில் காட்டினார். அப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண. அப்போ பைபிளில் என்ன இருக்கு? அதிசயம் இருக்கு. எனக்கு அந்த ஒண்டரை பார்க்கணும். அப்படி வச்சு ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவர்கிட்ட அப்படியே கெஞ்ச ஆரம்பித்தேன், எனக்கு காட்டி கொடுங்கப்பா. அதாவது யாரும் அதிசயம்னா என்ன தெரியுமா? இதுவரை பார்த்திராதது நான் ஃபர்ஸ்டாக பார்க்கறது. இப்படி நான் ஒரு அதிசயத்தை சொல்லும்போது, இதெல்லாம் நாங்கள் எப்பவே பார்த்தாச்சு, இப்படி இன்னொரு ஆள் சொல்லக்கூடாது. சொன்னால் அது அதிசயம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு அதிசயம். யார் கண்ணுக்கும் இதுக்குள்ள என்ன இருக்கு, யாரு கண்ணுக்கும் தெரியாதத என் கண்ணுக்கு காட்டுங்க ஆண்டவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, நம்முடைய முயற்சியால முடியாதது முழங்காலால முடியும். கர்த்தர் காண்பித்து தர ஆரம்பித்தார். ஆமே. நான் ஒரு செய்தி கேட்டேன்னு சொன்னேன்ல, அந்த செய்தி பேசின பாஸ்டர்
அவருடைய சாட்சியை சொல்கிறார். அதுதான் எனக்கு உள்ள தாக்கத்தை கொடுத்துச்சு. என்ன தாக்கம்னா, அவர் வந்து நார்மலாக செர்மன் கொடுத்துட்டு இருக்கிறவர். திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு கண்ணு போயிட்டு இப்போ ஒரு கண்ணு தான் தெரியும், இன்னொரு கண்ணு சும்மா பிளாஸ்டிக் கண்ணு தெரியாது. சொல்லிட்டு அவர் அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் 2 கண்ணு வச்சு பைபிள் படித்த போது எனக்கு வெளிப்படாத ரகசியங்கள் இந்த ஒரு கண்ணை வச்சு படிக்கும்போது எனக்கு கத்த தெரிய வைத்தார் அப்படின்னு. அதுதான் அப்போ இதுக்குள்ள இருக்கிறத நாம் பார்த்தால அவர் எனக்கு காட்டி தரணும். ஆமென். சில பாதையில தேவன் நடத்தும் போது நமக்கு வலியாதான் இருக்கும். மற்றவங்க பார்வையில் இவன் தண்டிக்கப்பட்டவனா தான் தெரியும். ஆனால் அதுவரை வெளிப்படாத அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல், அதன் பிறகு எப்பவுமே பைபிள் படிக்கும்போது என் கண்களை திறந்துடணும். ஏன்னா அவர் திரும்ப தொடர்றதுக்கு அவர் ரெடி. எத்தனை பேர் அவரை தொடர்றதுக்குன்னு சுத்தி நிற்கிறாங்க. இவனை திரும்ப தொடர்றதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதையாவது காண்கிறாயா? அவன் ஏறிட்டு பார்த்தான். ஆமென். அது நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்த்து ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, நம்மளே இவனை பார்க்க வைப்போம். எசேக்கியேலை நதியோரமாய் நடத்தி கொண்டு போகிறார். அவன் அவரை மட்டும் பார்த்துட்டு போறான். தண்ணீர் அளவு கூடுகிறத மட்டும் பார்க்கிறான். ஒரு டைம் வந்தபோது கர்த்தர் அவனை பார்க்க வைத்தார். மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி அவன் அப்பொழுது பார்க்கும்போது இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தது. சில காரியங்களை நாம முயற்சி செய்து பார்க்கிறோம். ஆமென். என்ன ஆண்டவரே, அன்னைக்கு இருந்தது போலதான் மோசேயை மாதிரி நான் உம்மிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் அப்படிதான் இருக்கிறேன். எல்லாம் ஒன்று போல தான் இருக்கிறது. இல்லை, வித்தியாசம் உண்டு. அவர் தொட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் தெளிவாய் கண்டான். ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். இந்த பார்வை நமக்கு மிக மிக அவசியம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் அதனுடைய 17-18 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும். இந்த வார்த்தை கவனிங்க. நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அவன் பார்வைக்கும் யாருக்கும் லிங்க் உண்டு? பரிசுத்த ஆவியானவர். அப்படி சொல்லி கைகளை வைக்கும் போது ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். 18 சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அண்ட் இமீடியட்லி அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். 20 சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவனுடைய கண்களிலிருந்து செதில் விழுவதற்கு முன்னமே அவன் ஆலயத்துக்கு எதற்கு போனான்? சபையை துன்பப்படுத்த. பார்வை மாறினதும் அவனுடைய கேரக்டர் மாறுது, அவனுடைய செயல்கள் மாறுகிறது.
தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் ஒருவனை சந்திக்கும் போது முதல்ல எங்க தொடராரு பார்த்தீங்களா? விஷன்ல. அங்க இருந்த எல்லாருக்கும் கண்ணு குருடாச்சா? யாருக்கு மட்டும்தான் குருடாச்சு? சவுலுக்கு மட்டும்தான். அடுத்த வார்த்தை, சவுலுக்கு மட்டும்தான் அவர் சத்தம் கேட்டுச்சு. நானாய் பார்க்கிற பார்வை அடி வாங்குற இடத்துல என் காதவர் சத்தத்தை தெளிவாய் கேட்கும். மற்றவங்கெல்லாம் ஏதோ வெளிச்சத்தை, அப்படிதானே அகரிப்பா ராஜாட்ட சொல்லுவார். 26:13 மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி 22:9 வாசிங்க. என்னுடனே கூட இருந்தவர், நான் வாசிக்கிறேன். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் ஏன் கேட்கல? பழைய பார்வை இன்னும் மாறல. இந்த கண்ணுக்கும் காதுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த சிலருக்கு இந்த கேள்வி திறன் இல்லாதவங்க ஒரு ஆள் பேசுறதை எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியுமா? இன்னொருவருடைய வாய் அசைவை வைத்து. இந்த கண்ணு கூர்ந்து பார்க்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வாய் அசைச்சு வைத்து. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா அவங்க காது கேட்க சத்தமா. ரீசெண்டாக ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, உங்களுக்கு காது கேட்காது. அப்போ நான் எப்படி பேசுறது? நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. நீங்கள் என்ன விளையாடுறீங்களா கேட்டேன். நீங்கள் பேசுங்க. நான் பேசும்போது அந்த ஆள் இப்படி வாய் அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் நினச்சேன், ஆண்டவரே, இந்த காது கேட்குறவங்களுக்கு 7 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, அதான் உண்மை. இது 7 தடவை சொன்னாலும் வேற ஏதாவது 7.5 செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க. நீங்க இப்படி தானே சொன்னீங்க, ஒரே ஒரு வாட்டி. அப்போ நம்ம சொல்றது அவங்களுக்கு அவங்க அதாவது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்படி ஏதாவது பலவீனம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் யாருக்கும் இல்லாத ஒரு கிஃப்டை கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் சில குறைகள், அதை நினச்சி உங்களுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா, இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்குறீங்களோ சொல்கிறேன், எல்லா நிறை உள்ளவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மீதி எல்லாரும் வெளிச்சத்தை கண்டார்கள், சத்தத்தை கேட்கல. சவுலே சவுலேங்கிற சத்தம் கேட்கிறார். 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒளியின் மகிமையினால் நான் பார்வையற்று போன். அப்போ ஒருவனுடைய பார்வையிலே தெளிவை உண்டாக்க கர்த்தர் முதலாவது அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனை என்ன செய்கிற? பார்வை அற்று போக பண்ணுகிறார். பார்வையற்று. இதுவரை பவுல் தானாக பார்த்தான். தேவன் ஒன்றை பணிய அல்லது ஒன்றை உருவாக்க முதலாவது இருக்கிறதை இடிப்பார். காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை தேவன் உருவாக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? காலி ஆகிறதுக்கு. ஏன் அது காலி ஆகிறதுக்கு கர்த்தர் வெயிட் பண்றார்? ஏன்னா அந்த திராட்சை ரசத்தை உருவாக்குனது வேற ஆட்கள். அவர் தம்முடைய மகிமை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டார்.
ஆனால் திராட்சரசம் குறைவுபடும் போதே மரியாள் அட்வான்ஸாக வந்து சொல்லிட்டாங்க, திராட்சரசம் இல்லை. இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதை அறிந்தவருக்கு பாத்திரத்தின் அடியில் இருப்பது தெரியாதா? சாரிபாத் வீட்டில் மாவு கொஞ்சம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு எலியாவை அனுப்புனவர் என் ஆண்டவர். ஆமே, நம்மளும் அப்படிதான். நாங்கள் கொஞ்சம் இந்த சகோதரர்லாம் விளம்பி நிற்பாங்க, கறி கொஞ்சம் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லிடு. ஏன்னா இவங்க உட்காரும்போது கறி இல்லைன்னு சொல்லிடு. இல்லையா அண்ணா பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்க எடுத்துட்டோம், நம்மளே கண்டுபிடிப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ஆண்டவருடைய வேலை வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணா திராட்சரசம் என்ன ஆயிட்டு இல்லை. தண்ணி எடுத்துட்டு வாங்குறாரு. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம பழைய கணக்கு, ஃபஸ்ட்டு பந்தியில் சாம்பார் டேஸ்ட் தனியாக இருக்கும், பருப்பு டேஸ்ட் தனியாக இருக்கும், ரசம் டேஸ்ட் தனியாக இருக்கும். லாஸ்ட்டு பந்தியில் அவர்கள் 2 1 மாதிரி எல்லா டேஸ்ட்டும் சாம்பார் இதான். அப்போ பருப்பு, அதுவும் சாம்பாரில் பருப்பு இல்லாமலாம் சாம்பார் வருது. இதுக்குள்ள காலியாக்கி பவுலுக்கு ஒரு புதிய பார்வையை கர்த்தர் கொடுக்கணும். அதற்கு கர்த்தர் முதல்ல செஞ்சது, அவன் அதுவரை பார்த்து கொண்டிருந்த அவனுக்குன்னு ஒரு விஷனை வச்சிருந்தான் பாருங்க, அந்த விஷனை இல்லாம போக பண்ணி அவனுக்குள்ள அவருடைய விஷனை உருவாக்குறார். ஹல்லேலூயா. நீ பார்வை அடையும் படிக்கும். அந்த பார்வையில தான் பவுல் சொல்றார், எனக்கு லாபமா இருந்தத நஷ்டம் என்று குப்பை. என்ன தெளிவு பவுலே, எவ்வளவு போல்டு டெசிஷன் அது, என்ன ஒரு போல்டு டெசிஷன் அது. என்னெல்லாம் மேன்மையா இருந்துச்சோ குப்பை அப்படிங்கிறார். நம்ம குப்பையே 1 வாரம் கழிச்சு தான் வெளியே போடுவோம். எது எல்லாம் மேன்மையா இருக்கும், குப்பை குப்பை. அப்போ அந்த கண்ணில் எப்படி தெரியுது அது? நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்தாவியை பெறும் படிக்கும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்து இயேசு கிறிஸ்து மாம்சமாகி இந்த பூமியில வந்தார். பரிசுத்தாவியானவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். இப்பொழுது அவர் பார்த்தா எப்படி பார்ப்பாரோ அப்படி பவுலுக்குள் இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படிதான் நமக்குள்ள இருந்து பார்க்க விரும்புகிறார். அதனாலதான் ஒரு காலத்துல எதெல்லாம் எனக்கு மேன்மையா இருந்துச்சோ, இயேசு பார்த்தா எப்படி பார்ப்பாரோ அப்படிதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய பார்வை. ஓகே, அவர் பார்த்தா எப்படி பார்ப்பார்? என் கண் அப்படி பார்க்கணும்னா நானாக பார்க்க கூடாது, அவர் என்ன பார்க்க வைக்கணும். கண்கள் தூய்மையாக்கும். நல்ல கவனி. ஒரு இன்சிடென்ட்டை இயேசு பார்க்கறதற்கும் நான் சீஷர்கள் பார்த்ததுக்கு வித்தியாசம் உண்டு. உண்டா இல்லையா? இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அந்த கூட்டத்தில் அத்தனை பேரும் கேட்டாங்க. இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே. இந்த பார்வை நமக்குள்ள வந்தா என்னாக சொல்லவா, அதே கிரியை நம் மூலமா வெளிப்படும். ஆமென். அதே கிரியை நம் மூலமா வெளிப்படும். ஆண்டவர் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இந்த பார்வை நமக்குள்ள வந்தா பார்வை அடையணும். என் கண்களை திறந்தருளும். இந்த செர்மன் கேட்கும் போதே உங்க இருதயம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கட்டும். ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ஆண்டவரே எனக்குள்ள இருந்து நீங்க அதை பாருங்க. திடீர்னு ஒரு புயல் அடிக்குது, நீங்க பாருங்க. அந்த பார்வை நமக்குள்ள வந்து நமக்கு அதிகாரம் இருக்குல்ல. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப கர்த்தர் நமக்குள்ளிருந்து எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர் பாடுறோம்ல. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும்
அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம், ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. ஆண்டவரே, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. நம்ம அதை பாடுறோம், நம்ம அதை அனுபவிக்கணும். இந்த பிரச்சனையை என்ன நானா இதை பார்க்கக்கூடாது, நானா இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது. எனக்குள்ள இருந்து நீங்க இதை பார்க்க வைங்க ஆண்டவரே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயின் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அப்ப இதுல சிம்சோன் இடத்துல என்ன வெளிப்பட்டது? பலன். என்ன பலன்? சிங்கத்தை. இப்ப ஆண்டவர் ஒரு சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை உங்களுக்கு தாரார்னு வைங்களேன். எத்தனை பேர் காட்டுக்கு போவீங்க? ஆமென். நல்ல கவனிங்க. ஆவியானவர் இறங்கின போது அது சிங்கம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் கண்ணுக்கு சிங்கமா தெரியுது. இல்லைன்னா எப்படி இந்த துணிச்சல் வந்திருக்கும் ஃபைட் பண்ணலாம்? ஆமென். இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியுதுக்கு காரணம் நாம அதை பார்க்கிறோம். அதே பிரச்சனை நமக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம தெரியணும்னா அவரால நாம பார்க்கணும். ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பதாக எப்படி இது சாத்தியமாகும்? இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இல்லட்டா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன்? சிங்கம்னு கேட்டாலே ஆமே, நம்ம இருக்க சிங்கம்னு எழுதி காட்டினாலே நமக்கு நெஞ்சடிக்கும் ஸ்பீடா. அப்ப அவன் ஆவியானவர் அதை எப்படி காட்டி கொடுக்கிறாருன்னா, சிங்கம்னு பார்க்கும்போது இவன் முதல்ல எதை தேடி இருப்பான் தெரியுமா? கையில. ஐயோ, கையில ஒன்றும் இல்லையே. அந்த வசனம் பாருங்க, வேர்ட் பை பைபிளை வேர்ட் பை வேர்டு டேஸ்ட் பண்ணணும். இந்த கல்யாண வீட்டிலாம் சாப்பிடும்போது ஒரு 7-8 கூட்டு வைப்பாங்க. ஒரு 2 கூட்டை சாப்பிட்டுட்டு இலையை மூடுறது மாதிரி பைபிளை இங்கே இருக்க பார்த்தா நாங்களா மீதி மூடுவோம், அடுத்த எல்லாம் இருக்கிறதையும் சாப்பிட்டுட்டு தான். அது பைபிளை எல்லாத்தையும் சிலர் சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது உண்டா அவன் கை. அப்போ சிங்கத்தை பார்த்ததும் ஐயோ ஒன்றும் இல்லையே, இப்போ இப்படி திடீர்னு வந்தான். வில் இல்லை, அம்பு இல்லை, பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹோலி ஸ்பிரிட் இறங்கினதும் அதுவரை அவன் கண்ணுக்கு அது பெரிய பர்வதமா தெரிஞ்சது. இப்போ ஐயே ஆட்டுக்குட்டி பிடித்து ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அப்போ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எது பெரிய பிரச்சனையா இருக்குதோ, பிரச்சனையை மாட்டுங்கன்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என் கண்களை திறந்துறலாம். ஆண்டவர், இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி பார்க்கணும் நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்கணும் நீங்க டிசைட் பண்றீங்க ஆண்டவரே. கோலியாத் வந்து நிற்கிறான். அவனுடைய உயரத்தை பார்க்கிறார்கள், அவனுடைய
சரீர தோற்றத்தை பார்க்கிறார்கள், அவனுடைய பட்டயத்தை பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அபிஷேகம் இழந்தவன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல. 40 நாள் வந்து நிற்கிறான். 41வது நாள் அபிஷேகம் பெற்றவன், ஆவியானவருடைய ஆளுகைக்குட்பட்டவன் வருகிறான். வந்து நிற்கும் போது அவன் பார்க்கிற பார்வை என்ன தெரியுமா? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். விருத்த சேதனம் எதின் அடையாளம் தெரியுமா? உடன்படிக்கையின் அடையாளம். என்ன உடன்படிக்கை? இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையின் அடையாளம். ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் சொல்லுவார், விருத்த சேதனம் பண்ண. அந்த விருத்த சேதனம் இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையின் அடையாளம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் சொன்னார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் இல்லை. அதனாலதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நாமளும் அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். இது உடன்படிக்கையின் அடையாளம். மீதியான் தேசத்தில் மோசைக்கு குழந்தை பிறக்குது. அங்கே அந்த உடன்படிக்கை பண்ண அவங்க சம்மதிக்கல. மோசை சொல்லி பார்த்துருப்பார், ஏம்மா இதாம்மா எங்கள் பிரமாணம், அது உங்கள் பிரமாணமாக இருக்கட்டும், அப்படிலாம் நாங்கள் பிள்ளைக்கெல்லாம் செய்ய மாட்டோம். இப்போ தேவ திட்டத்தை நிறைவேற்ற புறப்படும் போது கர்த்தர் மோசையை வழியிலே கொல்ல பார்த்தார். சிலதெல்லாம் செஞ்சாதான் மனைவிமாருக்கு புத்தி வரும். உடனே ஒரு கல் எடுத்து நான் விருத்த சேதனம் பண்ணிட்டு, நீ இரத்த சம்பந்தமான புதிய ஏற்பாட்டில் அவரே ரத்தம் சிந்தினார். புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ தாவீது முதல்ல என்ன, தாவீதுக்கு கர்த்தர் எதை காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? மற்றவங்க எல்லாம் பட்டயம் அதுன்னு பார்க்கும், தாவீதுக்கு என்ன காட்டி கொடுக்கிறார் தெரியுமா? அவன் உடன்படிக்கை செய்யாதவன். உடன்படிக்கை என்பது போன வார செய்தியில் சொல்லி தந்தேன். பத்திரத்தில் அவருடைய சைனம் இருக்கும், நம்முடைய சைனம் இருக்கும். அப்போ அவருக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்கணும், எனக்கு ஒண்ணுன்னா அவர் வந்து நிப்பா. ஆனா கோலியாத்துக்கு வந்து நிக்க யாரும் கிடையாது. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவன் எம்மாத்திரம். ஆமே. அதனாலதான் சவுல் கொடுத்த பட்டயத்தை ஈட்டி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ சிம்சோனுக்கு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியா காட்டி கொடுத்த கர்த்தர் தாவீதுக்கு கோலியாத்தை நாயா காட்டி கொடுக்கிறார். தாவீது பார்த்திருப்பார், இதை நம்மளே சொன்னா எதுக்கு சொல்லி அவமானப்படுத்தி. நேரம் வரும்போது கோலியாத்து சொல்றான், நீ என்ன தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? கரெக்ட். அதனாலதான் தாவீது என்ன எடுத்துட்டு வந்தார்? கல்ல கண்டா நாய கண்டா. தாவீதுக்கு எல்லாம் சேர்ந்து வருது. கல்லோருக்கு ஒரே எரி. ஆண்டவரே, இந்த ப்ராப்ளம் திடீர்னு ப்ராப்ளம் என்பது நம்ம தெரியாது. நம்ம நைட்டு நல்லா தான் சிரித்து தூங்கிட்டு இருப்போம். அடுத்த நாள் காலையில் நேற்று நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு முகம் மாறி இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட முதல்ல இதை நான் எப்படி பார்க்கணும்னு கேளுங்க. ஆண்டவர், இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அதை எனக்குள்ள இருந்து செய்யுங்க ஆண்டவரே. இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? இது நீங்க எப்படி பார்ப்பீங்க? இயேசுவை குற்றம் சாட்ட சுற்றி நிற்கும் போது இயேசு குனிந்திருந்து எழுதிட்டு இருக்கிறார் மண்ணில். நாம இருந்திருந்தா மண் எடுத்து இப்படி போட்டு என்ன எப்படி சொல்லிட்டாங்களே அவர் அழகா விளையாடிட்டு இருக்கிறார். ஆண்டவர், இந்த இஷ்யூவை நீங்க எப்படி ஆண்டவரை பார்ப்பீங்க? என்னை அப்படி பார்க்க என் கண்களை திறந்தரும்.
கடல் கொந்தளிக்கும் போது கப்பலின் பின்னணியத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். சீஷர்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர் மெதுவாக எழுப்பி, இறையாத ஆண்டவர், அந்த பிரச்சனை நீங்க பார்த்த விதம் புதுசா இருக்கு ஆண்டவரே. இந்த ப்ராப்ளம் நீங்க இப்படி சும்மாரு இறையாத. ஆமென். ஒரு பெரிய தேவ மனிதன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுற அந்த தேவ மனிதனுடைய வீட்டு கதவை வந்து டக்கு 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 டக்குன்னு யாரும் தட்டுறாங்களாம். இவர் ஊழியெல்லாம் முடிச்சு வந்து படுத்திருக்கிறாரு. தட்டி தட்டி யாரா இருக்கும் டிஸ்டர்ப் பண்ண திறந்து பார்த்தா டெவில் வந்து நிற்கிதான். இன்னொன்று இவர், நீயா, நான் வேற யாரோ நினைச்சேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு வந்து திரும்ப அவருடைய பெயர் மறந்து போச்சு. நமக்கு டெவில் வேண்டாம். நம்ம யாராவது 10 மணிக்கு மேல இருட்டில் போய் அவர் தொடர்ந்து பார்த்து, நீயா, நான் வேற யாரோன்னு நினைச்சேன். இதை விட அவமானம் உண்டா? ஆண்டவரே, இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி பார்ப்பீங்கப்பா? அப்படி என்ன பார்க்க வைங்கப்பா. இப்படி பார்க்க வைக்கிற இடத்துல தான் இந்த விசுவாச கிரியை வெளிப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என் பார்வை என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பார்வை மாறினாதான் அவ்வளோ பிரச்சனைகளையும் கையாள முடியும். இயேசு இருந்த இடத்துலலாம் ஏதாவது பிரச்சனை பண்ண தானே வருவாங்க. அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணார்? என் பார்வையை மாற்றுங்க. ஏன்னா சிம்சோன் கையில் ஒன்றும் இல்லை, தாவீது கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் மேற்கொள்ள காரணம் இவருடைய பார்வை மாறினது. நம்ம கையில் என்ன இருக்கு? பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன இருக்கிறது? பார்வை மாறணும். ஆமென். ஆண்டவர், இப்படி ஒரு ப்ராப்ளம் என் முன்னாடி இருக்கு, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல. இந்த விஷயத்தை, இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அப்படி என்ன பார்க்க வைங்க ஆண்டவரே. காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வேறே ஆவியை உடையவன். என்னாகமம் 14:24 ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் வேறே ஆவியை உடையவன். வேவு பார்க்கறதுக்கு மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஜனங்களை அனுப்பும்போது காலேபும் போயிட்டு வரார். போயிட்டு வந்து என்னாகமம் 13:30 காலேப் சொல்றாரு, நாம் அதை எளிதில் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார். என்ன ஒரு பார்வை! ஆனா கூட போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். முடியாது. ஒரே கூட்டத்தில் இருந்த, ஒரே பாதையில் பயணித்த ரெண்டு விதமான பார்வை. கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த காலேப் அதை சுதந்திரிப்பாங்கிறார், மற்றவங்க அதை சுதந்திரிக்க மாட்டாங்க. எனக்குரிய சுதந்திரத்தை நான் சுதந்திரிப்பதற்கு ஏதுவான பார்வை மாற்றுங்க ஆண்டவரே. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது. அவங்களுக்கு நடக்கல. இந்த இடத்துல அதே கூட்டம் தானாங்க. இன்னும் சொல்லணும், அந்த கூட்டத்தில் ஜூனியர்னு சொல்லலாம். மோசேயின் காலத்தில் காலேபுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 40. இந்த காலத்தில் தான் 40 பாட்டிங்கிறாங்க. அப்போ 40 வயசுல பெண் பார்க்கவே தொடங்குவாங்க.
சின்ன அப்போ வாலிப பையன் காலேபு யோசுவாலாம் ஈஸி. இது ஈஸி. ஒரே மேட்டரை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அதை எளிதாய் பிடித்து கொள்ளலாம். அடுத்து காலேப் சொல்றாரு 14வது அதிகாரத்தில் 8வது வசனம். இந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அதை நமக்கு கொடுப்பார். மற்றவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த சத்துருக்கள்லாம் இருக்கிறது வரைக்கும் அது நமக்கு கிடைக்காது. இவங்க இருக்கிறது வரைக்கும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. இவங்க இருக்கிறது, மற்றவங்களும் இப்படி பார்க்குறாங்க. காலேப் எப்படி பார்க்குறாருன்னா, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னா இதை நான் ஈஸியாக சுதந்திரிப்பேன். அப்போ மற்றவங்கெல்லாம் இப்போ யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற சத்துருக்களை. காலேப் யாரை ப்ளீஸ் பண்ண ரெடி ஆகிறாருன்னா கர்த்தரை. இந்த பார், ஆண்டவர் என்மேல் பிரியமாக இருந்தா. சில டைம் ஒவ்வொரு காரியம் நம்ம நினைக்கும் போது இவங்க நினைச்சா நடக்கும், அவங்க நினைச்சா நடக்கும், இவங்க ஒன்று மனசு வச்சா நடக்கும். நம்ம பார்வை அப்படி தானே போகுது. ஆனால் காலேப் சொல்றான், அவர் நினைச்சா நடக்கும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், அவன் ஆவி வேற, அவன் ஆவி வேற. அப்போ இப்போ காலேப் வந்து அதனால உத்தமமாய் பின்பற்றின. ஏன் அவரை ப்ளீஸ் பண்ண பார்க்கிறார் காலேப். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசு. ஏங்க காலேபை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சா நடக்கும். அப்போ அவரை மட்டும் தான் ப்ளீஸ் பண்ணா போதும். நம்ம இந்த விஷயத்தை இவங்க நினைச்சா நடக்கும், அவங்க நினைச்சா நடக்கும், நம்ம உடனே அவங்க கிட்ட தான் ஓடிப்போம். இல்லை, கர்த்தர் பிரியமா இருந்தா கொடுப்பார். இந்த பார்வை நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பிதாவை தான் ரொம்ப ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தார் இயேசு. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்படி செய்கிறாரா? எப்போதும் செய்கிறபடியா. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிதாவை ப்ளீஸ் பண்ண எனக்கு போதும். ஏரோதை ப்ளீஸ் பண்ண போனாரா? இல்லை. பிலாத்துவை ப்ளீஸ் பண்ண போனாரா? இல்லை. பிலாத்து விடுவிக்க மனதா இருக்கும்போது, பிலாத்துவே என்னை மட்டும் விடுவித்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நான் இப்போ இம்மிடியேட்டாக ஒரு அற்புதம் செய்வேன். இல்லை. அவர் பேசாமல் இருக்கிறதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டானா. உடனே நான் நினைச்சேன்னா உங்களை விடுவிக்க முடியும் தெரியுமா? இயேசு அடுத்த பதில், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒரு வெளிப்பாடு! ஆமை நல்ல புரிஞ்சு. நமக்கு அனுகூலம் பண்றவங்க 1000 பேர் இருந்தாலும் பரத்திலிருந்து ஓகே சொல்லாம ஒரு காரியம் நடக்காது. இதே வெளிச்சம் யாருக்கு இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுவார் பிலாத்துக்கிட்ட, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உமக்கு என் மேல ஒரு அதிகாரமும் இருக்காது. இப்படி பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய. இதே ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. யார் தெரியுமா? யோவான் சீஷர்கள் வந்து, ஆண்டவரே யோவானை பார்த்து, நம்ம கிட்ட வந்து கூட்டம் இப்போ அங்கே போயிட்டு சொல்லும்போது யோவான் சொல்லுவார், பரத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லிட்டு தான் சொல்லுவார், அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து ஓகே சொல்லாம. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் எத்தனையோ பேருக்கு ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு மட்டும் எனக்கு என்னன்னு தெரில, நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். அப்போ அவங்கள்ட்ட சொல்லுங்க, அங்கே இன்னும் ஓகே சொல்லலேன்னு நினைக்கிறேன். ஆமே, யாரையும் ப்ளீஸ் பண்ண போல அவருக்கு தெரியும், நான் அவரை பிரியப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்த எனக்கு அது போதும், அவரை பிரியப்படுத்தணும். இந்த பார்வை இருக்கட்டும். அவருக்கு பிரியமாக இருந்தால் இது கிடைக்கும், அவருக்கு பிரியமாக இருந்தால் அது கிடைக்கும். 9வது வசனத்தில் எண்ணாகும் 14:9 சொல்கிறாரு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே. என்ன ஒரு பார்வை! அவங்கள காத்த நிழல் போயிட்டு,
அப்படி இருந்திருக்குமானால் நாம வேவு பார்க்க போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னெல்லாமோ ஆயிருக்கும். ஆனா நம்ம உள்ள போய் பார்த்துட்டு அங்கிருந்து கனியும் பறிச்சுட்டு வந்துட்டோம். யார் கண்ணிலையாவது கர்த்தர் விட்டு கொடுத்தாரா? யார் கையிலையாவது விட்டு கொடுத்தாரா? நம்ம 12 பேர் உள்ள போயிட்டு வர்றது வர ஒரு முடி கூட விழாம கர்த்தர் காக்கிறார். நம்ம அனைவரையும் கர்த்தர் கொண்டு போய் அதை எளிதாய் சுதந்திரிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க பாருங்க, அவங்க மேலேருந்து நிழல் போயிட்டு, அதனால அவங்க தெய்வங்கள் அவங்கள விட்டுட்டு நம்மை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் அவங்க மேல கல்லெறியும்படி சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக உடனே 9வது வசனத்துல தான் காலேஜ் சொல்றார், கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். 10வது வசனத்தில் கர்த்தர் காணப்பட்டார். உடனே இந்த பார்வை மாறட்டாண்டவரே. யோவான் 1:33 யோவான் ஸ்நானன் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை உண்டு. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு. அப்போ இயேசுவை மற்றவர்கள் தாங்களாக பார்த்தார்கள், அவர் யாருன்னு தெரியல. யோவான் பரிசுத்த ஆவியானவரால் கண்டான், அவர் இயேசு என்பதை அறிந்தான். நானா பார்க்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவன் சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. ஆண்டவர் இப்ப அடுத்த ஒரு கேட்க விரும்புகிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும்போது இயேசு சொன்ன பதில் என்ன? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப நானாக பார்த்தா எனக்கு வெளிப்படாததெல்லாம் அவரால் நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரியும். ஆமே. ஆண்டவரே, என்னை ஏறிட்டு பார்க்க வைங்கப்பா. எந்த ஒரு விஷயத்தை நீங்க இதை எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்குள்ள ரேமா இதுதான். வாழ்க்கையில் சில போராட்டங்கள், நெருக்கல். ஆண்டவரே, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படி என்ன பார்க்க வைங்க, என் கண்களை அப்படி பார்க்க வைங்க. ஆமென். இயேசு பைபிள் திறந்து படிக்கிறார். லூக்கா 4வது அதிகாரத்தில் அவர் எழுந்திருந்து புஸ்தக சுருளை திறந்து வாசிக்கிறார். 4வது அதிகாரம் 17 அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 19 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு. இது யாரை குறித்து எழுதியிருக்கு? அவரை குறித்து. அவரை குறித்து எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை பைபிள் திறக்கும் போது, ஆண்டவர், என்னை குறித்து நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்க, அதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நானா உன்னை பார்த்து இது எனக்கு எனக்குன்னு எடுக்காம அவரை திறந்து வாசிக்கிறாரு. நானும் பைபிள் ஓபன் பண்ணி படிக்கும்போது என்னை குறித்து எழுதி இருக்கிற இடத்தை நான் கண்டு வாசித்து பைபிள் மூடணும். அது வரைக்கும் என் முன்னாடி இந்த புஸ்தகம் விரிக்கப்பட்டிருக்கணும். டெய்லி பைபிள் படிக்கும் போது, ஆண்டவரே, இன்னைக்கு என்னை குறித்து நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க, என் கண்ணு காட்டி கொடுங்க. ஏனென்றால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று அவனை குறித்து மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
எபேசு சபைக்கு சொல்லிவிட்டு சொல்றார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அப்போ ஒரு சபையை மென்ஷன் பண்ணாலும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. கொலோசியருக்கு நிருபம் எழுதிட்டு பவுல் சொல்றார், நீங்க இதை வாசித்துட்டு அடுத்த சபையை கொடுங்க. ஆமென். பைபிள் இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டது, இதுல நமக்கு வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரை வாசிக்கும் போது, ஆண்டவரை என்னைக்கு என்னை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை என் கண்ணு காட்டி கொடுங்க. அவர் அதை கண்டு, எழுதியிருக்கிற இடத்தை கண்டு, என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து போய் உக்காந்தார் அப்படின்ற. கண்கள் திறக்கப்படுவதாக. கண்கள் திறக்கப்பட்டவன் பைபிள் படிக்கும் போது அவன் லைஃப் தான் ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது பைபிள் ஃபுல்லாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பது பைபிள் ஃபுல்லாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆமென். அதனால தான் சங்கீதம் 40 ஒரு சாட்டர்டே இதை ஆண்டவர் சொல்ல வைத்தாங்க. இதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 40வது சங்கீதத்தில் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் 46 என் செவிகளை திறந்தீர். அப்ப ஆண்டவர் திறக்கிறார். ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் அந்த பலி அப்படி, இந்த பலி இப்படி, அது ஆபிரகாம் அப்படி, ஈசாக்கு அப்படி, யாக்கோபு அப்படி. இப்போ ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கும்போது தான் 7வது வசனத்தில் சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அடுத்த வசனம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய புஸ்தக சுருளில். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னா எங்க பார்க்கணும்? பைபிள் பார்க்கணும். நம்ம எங்க பார்ப்போம்? எல்லாம் பார்ப்போம் பைபிளை தவிர. பைபிள் எப்பவும் படிக்கும்போது இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றார், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், அதை கண்டு ஆண்டவரே எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறோங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் பைபிள் படித்து மூடும்போது எனக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளோ கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளோ கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் பார்த்தது போல என்னையும் பார்க்க வச்சிருங்கப்பா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொடுங்கப்பா. அதற்கு மறைவா இருக்கிற செதில்கள் எல்லாம் என் கண்களிலிருந்து அது உதிர்ந்து கீழே விழ வைங்க ஆண்டவரே. பவுல் பார்வை அடைந்து எழுந்து உமக்கு பிரியமானதை தீவிரமாய் நிறைவேற்றினது போல எங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை கிருபையாய் 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 தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நடத்தும். ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை நீங்க எப்படி பார்த்து ஹேண்டில் பண்றீங்களோ அப்படி எங்களை பார்க்க வைங்க. ஒவ்வொரு காரியத்தை நீர் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவரே கிருபை தாரும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.